இது பாருங்கள், சிகப்பு கவுனி அரிசி போட்டு நான் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எந்தெந்த ரேஷியோவில் போடணும் அப்படிங்கிறத நான் வந்து 2-3 வீடியோவுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி நான் செஞ்சு காட்டியிருப்பேன். அதே ரேஷியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எப்படி இட்லி ஊற்றலான்னு பார்க்கலாம். இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து கவுனி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு மாவு வந்து கலராக தான் இருக்கும், ஒயிட்டாக இருக்காது. கலரில் என்ன இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப சத்தானது நம்ம ஒயிட்டாக செய்கிற இட்லியை விட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஊற்றி வைக்கிறேன். அப்புறம் இட்லி எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா வகையான அரிசிலையும் இதே ரேஷியோவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சிவப்பு கவுனி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, சாமை, வரகு, தெனை, ஏன் ராகி வச்சு கூட இதே மாதிரி நீங்கள் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தானதும் கூட. பாருங்க, சூப்பராக இட்லி வந்திருக்கு. பாருங்கள், இட்லி சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து பிளேட்டில் ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம். இதை பாருங்கள், சிவப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. நம்ம நார்மல் இட்லி எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் இஷ்டப்படி சாம்பார், சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.